அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 13ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இங்கிலாந்தின் பிரதமர் மார்கரெட் தாட்சர், இங்கிலாந்தின் முதல் பெண் பிரதமர் திரு சரோஜினி நாயுடு அவர்கள். 13 என்ற எண்ணை கேட்டாலே உலக நாடுகள் அனைத்திலும் அந்த நம்பரை தவிர்த்தே வைத்திருப்பார்கள். குறிப்பாக சீனா, ஜப்பான், இந்தோனேசியா போன்ற நாடுகள் இந்த நம்பரை பயன்படுத்தவே மாட்டார்கள். ஏன் தமிழில் கூட 13ஆம் நம்பர் பேய் வீடு என்று ஒரு படம் வந்திருக்கின்றது. 13 கூட்டு எண் 4ஆக வருவதால் ராகு ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். வாக்கு வன்மை இருக்கும். பொதுவெளியில் தைரியமாக பேசுவார்கள். உண்மை என தெரிந்தால் உறுதியாக பேசுவார்கள். பின் விளைவுகளை பற்றி யோசிக்க மாட்டார்கள். ஆகையால் இவர்களிடம் நண்பர்களாக பழகுவது மிகவும் கஷ்டம். தேவையில்லாமல் எதிரிகளை அதிகம் சேர்த்துக்கொள்வது போல் தெரியும். பேச்சில் உண்மை இருப்பதால் தைரியமாக பேசுவார்கள். எதிர்த்து இருப்பவர்களுக்கு இவர்களுடைய பேச்சில் வன்மை இருப்பதால் பிடிக்காது. ஆனால் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள். அவர்களுடைய எண் அந்த ஆதிக்கத்தில் இருப்பதால் அவர்களுடைய பேச்சு தோணி கொஞ்சம் அதிகார தோணியாகத்தான் இருக்கும். 13ஆம் எண் பொதுவாக நல்ல எண்தான். இவர்களாக பார்த்து அதை ராசி இல்லாத எண்ணாக ஆக்கிவிட்டார்கள். ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் என்பவர் கூட 13 என்று போட்டிருக்க மாட்டார், 12A என்று தான் போட்டிருப்பார். பெரிய பெரிய லாட்ஜுகளில் 12 அதற்கு அடுத்தாப்புல் 14 வருபோல் ரூம் அமைத்து விடுவார்கள். எல்லாம் அவர்களுடைய மனதில் ஒன்றை பிடிக்கவில்லை என்று செட் பண்ணி வைத்து விட்டால் அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அது உண்மையிலேயே ஆக்டிவேட் ஆகத்தான் செய்யும். ஆகையால் 13ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் யாரும் யாருக்கும் குறைந்தவர்களும் அல்ல, சளைத்தவர்களும் அல்ல. எது வேண்டுமானாலும் தைரியமாக செய்யலாம். சிறு வயதிலிருந்தே கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் சில சிக்கல்கள் ஏற்படுமாறு செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்று பயனுள்ள தகவல் தாங்களுக்கு தொடர்ந்து தர விரும்புகிறேன். நன்றி.